அண்மை செய்தி. சென்னையில் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் பாஜக நிர்வாகிகள் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றனர். காவல்துறையினர் தடுப்பதாக கூறி பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, தற்போது அங்கு என்ன நடந்திருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? சென்னை கோயம்பேடு எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சரியாக 10 மணி அளவிலே கையெழுத்து இயக்கம் என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. ஆனால் திடீரென அங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் முறையாக அனுமதி பெறாமல் சாலையில் இதுபோன்று பெரிய அளவில் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டக்கூடாது, இது தமிழகத்தை பொறுத்தளவு ஏற்கனவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டங்கள் பல இடங்களில் வெடித்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்தப்படும் பொழுது அது அசம்பாவிதத்துக்கு வழிவகுத்தும். இதனால் உடனடியாக இதனை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்லுங்கள் என்று காவல்துறை தரப்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுதான் தற்பொழுது வாக்குவாதமாக மாறி இருக்கிறது. நாங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் பாஜக தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் கையெழுத்து இயக்கத்தை இதுபோன்று தொடங்கி நடத்தி வரக்கூடிய நிலையில கோயம்பேடு எம்ஜிஆர் நகர் பகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் தங்களுடைய அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாகவும் ஆஃப்லைன் வாயிலாகவும் கையெழுத்து போடும்படி தற்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்குவாதம் தற்பொழுது மோதலாக மாறி இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்வதற்கும் அங்கு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய வாகனமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால் தற்போது அங்கு ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது. பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து பேசலாம். தற்போது போலீசாருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை மொபைல் சார் பின்னாடி வந்து கீழே இறங்குனா என்னால இப்ப மோனப்பட இல்லாம ஐயா, நாங்க ரொம்ப அமைதியா நிக்கிறோம் ஐயா. எங்க போறீங்க? சென்னை கோயம்பேட்டில் பாஜகவினர் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர். இதனை முன்னெடுத்து சென்றுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவரை கைது செய்யும் முனைப்பிலும் போலீசார் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இதனால் போலீசாருடன் பாஜகவினர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையை இங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு தரப்பிலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவினர் கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து தற்போது நடத்தி வருகின்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம்.
பொதுமக்கள் வந்து போட வந்திருக்காங்க. ஒரு பெண் பொதுமக்கள் வர்றதை கூட நீங்க தடுக்கிறீங்க. ஒரு அமைதியா நாங்க போய் நாங்க பாமர மக்களுக்காக நீங்க ஒரு மொழி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்க சாதாரண மக்களுக்காக பேச போறோம். ஐயா பப்ளிக் பிளேஸ்ல நான் ஒரு பப்ளிக்குயா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் போறேன். ஆமா, நீங்க எங்களுக்கு தான் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, மத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? எவ்வளவு கோடி கையெழுத்தெல்லாம் விக்னேஷ் முத்து, தொடர்ச்சியாக போலீசாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் பாஜகவினர் தரப்பிலும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. என்ன நடக்கிறது அங்கு? தற்போது அவரை கைது செய்யும் முனைப்பில் காவல்துறையினர் ஈடுபடுகின்றனரா? என்ன நிலவரம்? காவல்துறை தரப்பை பொறுத்தளவு இந்த நிகழ்வுக்கு முறையாக அனுமதி பெறப்பட்டதா உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து முதலாவதாக பேசப்பட்டது. பாஜகவை பொறுத்தளவு இது ஒரு கையெழுத்து இயக்கம் தான். அமைதியான முறையில் எங்களுக்கான அந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டுகிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மூத்த நிர்வாகிகளிடம் நாம் கேட்கும் பொழுது இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை அரசியலாக்க பார்க்கிறார்கள். நாங்கள் மக்களிடம் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்று தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இதனை தடுப்பதற்காகத்தான் காவல்துறை மூலம் ஆளும் கட்சி எங்களை அடக்குமுறை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு பாஜகவும் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களின் தலைநகரங்களில் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கி இருக்கிறது. 6 மொழிகளில் ஆன்லைன் வாயிலாக கையெழுத்து இயக்கத்திற்கு டிஜிட்டல் முறையிலும் கையெழுத்து போடலாம், ஆதரவு திரட்டலாம் என்று பாஜக நேற்றைய தினம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த மாதம் குடியரசுத் தலைவரை நேரடியாக சந்தித்து இந்த கையெழுத்து கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து பெறப்பட்டு அது நேரடியாக சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒரு தொடக்கமான நிகழ்வுல இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் என்றுதான் தற்பொழுது வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் நிச்சயமாக பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டிய பிறகுதான் இங்கிருந்து நாங்கள் செல்வோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் ஒரு பக்கம் அதிகமாக கூடுகிறார்கள், ஒரு பக்கம் காவல்துறையினர், மறுபக்கம் கட்சி நிர்வாகிகள் என ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை அங்கு கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்று இதுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பாலா, காட்சிகளை பார்க்கின்ற போதே தெரிகிறது விக்னேஷ் முத்து, பரபரப்பான சூழல் அங்கு நிலவுவதை பார்க்க முடிகிறது. மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தி சென்றிருக்கிறார். அவருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அனுமதி பெறாமல் கையெழுத்து பெறுவதாக கூறி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்க செய்யறது கரெக்டாக ஐயா, நான் கேட்கிறேன். பொதுமக்கள் ஆஸ்பெக்ட்ல நான் பண்றது கரெக்ட். அப்ப நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். பொதுமக்கள் இப்படி தடுத்துருக்கீங்க. பொதுமக்களை பார்க்கறது இருக்கணும். சரி, நான் பாட்டு ஒருத்தங்களாம் கையெழுத்து தண்ணிதான் வேண்டாம். சென்னை கோயம்பேட்டில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வரும் சூழலில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். இதனால் 10 நிமிடங்களுக்கு மேலாக காவல்துறையினருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை கைது செய்யும் முனைப்பில் காவல்துறையினரும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது.